ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல இருந்தும் சரி, எஸ்எஸ்சில இருந்தும் சரி, அப்கமிங்ல நிறைய வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஜேஇயோட ஷார்ட் நோட்டீஸ் கூட வந்துச்சு. ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா 30th ஜூலைல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி என்டிபிசியோட வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸும் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மேம், நான் எப்படி அடுத்து படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட் எல்லாம் சொன்னாங்க. ஸோ இது இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க வேகன்சி தான், இந்த 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி. இன்னுமே என்ன பண்ணுவாங்கன்னா வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு நோட்டிபிகேஷன் வருது, வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க எதையும் நினைச்சு ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேலை தான். ஓகேவா? அதுக்கு நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடணுமோ அதை கரெக்டா நீங்க பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்க எதையும் ஒரி பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சிலபஸ் முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே. அதே மாதிரி நான் லாஸ்ட் வீக்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தேன். நம்ம ஆப்ல ஆகஸ்ட் 1ல இருந்து எல்லா கோர்ஸோட ஃபீஸுமே இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இது வரைக்கும் எல்லா கோர்ஸுக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருந்தோம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஆப் எடுத்துக்கிட்டாலும் சரி, யாருமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும். ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களோட லாஸ்டா முடிக்கிற வரைக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டிங்கிறது லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் டீமுக்காகவே வேலிடிட்டி வந்து ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம ஆப்ல வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருந்தோம். நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, மேக்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஃபீஸ் எவ்வளவு வச்சிருக்கோம்? 1699 வச்சிருக்கோமா? ஸோ இந்த பிரைஸுக்கு வேலிடிட்டி கம்மியாகும். ஒரு 2 இயர் வேலிடிட்டி இல்ல 1 இயர் வேலிடிட்டி அந்த மாதிரி மாறும். ஓகேவா? வேலிடிட்டி கம்மியாகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படியே டீம் வைக்க சொன்னாங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஆப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய் இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு ஆப் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 கிட்ட வச்சாதான் அது கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு ஆப் வச்சிருக்கோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பிளே ஸ்டோர்ல ஒரு கன்சோல் வாங்கணும், அது போக ஒரு பேமெண்ட் கேட்வே இருக்கும், அது வழியா இது பண்ணணும், டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் ஒவ்வொரு டைமும் வேணும், லைவ் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு. அதனாலதான் ஆப்ல பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ அதனால இப்போ என்ன பண்ணிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டைரக்டா பே பண்ண வேண்டாம், ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆகஸ்ட் 1 இருக்கு இல்லையா? சோ ஆகஸ்ட் 1ல இருந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேவா? சோ இப்போ நீங்க 1699 பே பண்ற மாதிரி அப்போ 1699 வந்து பே பண்ண முடியாது. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அதனால நீங்க இன்னும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் ரீசனிங் கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 999 தான். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அந்த கோர்ஸோட ஃபீஸும் என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட வேலிடிட்டி வந்து கம்மியாகும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமோ 1 இயருக்கு அப்புறமோ நீங்க வந்து ரெனியூவல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ இந்த 1699 ஆஃபர்ல நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், இல்ல இந்த 999லயே நீங்க வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஒவ்வொரு மாசத்துலயும் ஆப்ல நிறைய அப்டேஷன் நடக்கும், சர்வர் மாத்துவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடக்கும் போது சோ என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ்லயோ இல்ல வேலிடிட்டிலயோ சில சேஞ்சஸ் வந்து என்ன பண்ண முடியும், கொண்டு வர மாதிரி இருக்கும். சோ அதனால நீங்க வந்து இந்த 1699 லாஸ்டா 1599 வந்து கோர்ஸோட ஃபீஸ் இருந்துச்சு. சோ அப்பவே சொல்லும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, லைஃப் டைம் வேலிடிட்டி எல்லாமே மிஸ் பண்ணிட்டீங்க. சோ இந்த டைம் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஆகஸ்ட் 1க்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1699 தான். ஓகேவா? இது ஏற்கனவே நான் போன வாரமே சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் அகைன் சொல்லிடுறேன். ஏன்னா ஆகஸ்ட் 1க்கு பாத்தீங்கன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு 29, 30, 31, இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த 3 நாளைக்குள்ள நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த 1699 பே பண்ணியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன, இதுல என்னெல்லாம் கவர் ஆகுங்கிறத ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கு. நீங்க ரயில்வே படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, இல்ல பேங்கிங் படிக்கிறீங்க, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, உங்களுக்கு இந்த எக்ஸாம்
எக்ஸாம் பத்தின எந்த ஒரு அவேர்னஸுமே இல்ல, உங்க கையில எந்த மெட்டீரியலும் இல்ல, கிளாஸஸும் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு ரயில்வேக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே சாஃப்ட் காப்பியா ஃப்ரீ மெட்டீரியலா கொடுத்துருப்போம். அதே மாதிரி ரயில்வேயோட எக்ஸாம்ஸ், அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே இதுல ஃப்ரீ டெஸ்ட்லயும் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே நீங்க காலேஜ் படிக்கிறீங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருப்போம். ஓகே, சோ இப்போ ஃப்ரீ மெட்டீரியல் வேணும்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸ் இருக்கும், இதுல ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும், ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேயோட புக்ஸ், அதாவது ஒய்சிடி புக்கு, பினாக்கிள் புக்கு, இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் காப்பியா கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த புக்கை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீயா டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஒவ்வொரு டாபிக்கும் நான் ஃப்ரீயா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம ஆப்லயே உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட்டையும் ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆப்லயே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் இருக்கு, பெய்டு கிளாஸஸும் இருக்கு. ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ல இருந்து இருக்காது, எல்லாமே மிக்சடா இருக்கும், எல்லா டாபிக்கும் மிக்சடா இருக்கும். அதே ஒரு பெய்டு கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பேசிக்கா ஒரு 0 லெவல்ல உள்ள வரீங்கன்னா இதுல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும், இந்த டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும், ஃபைனலா நீங்க போஸ்டிங் வாங்குற வரைக்குமே ஃபுல் கைடன்ஸ் வந்து எதுல இருக்கும்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா வெறுமனே உங்களுக்கு வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் கிடையாது, ஒரு பிரைவேட் கம்பெனில நடக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூஸ் இருக்கும் இல்லையா, கேம்பஸ் இன்டர்வியூ, அந்த மாதிரி இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். 2000க்கும் மேற்பட்ட கண்டென்ட் வந்து கொடுத்திருப்போம். இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இந்த ஒரு கோர்ஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகே, சோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும், ஃப்ரீ டெஸ்ட் வேணும்னாலும் நம்ம ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா இப்போ வீக்லி டெஸ்ட்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எல்லாமே சிலபஸ் எல்லாமே முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வாரம் என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு வாரத்திலையும் ஞாயிற்றுக்கிழமை வந்து டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 40 கொஸ்டின் 50 கொஸ்டின்ங்கிற மாதிரி கொடுப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான வீக்லி டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வீக்லி டெஸ்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இது ரெண்டையும் முடிக்கிற மாதிரி வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம எந்தெந்த டாபிக்ல வீக்கா இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும், அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம ஆப்லயே பாத்தீங்கன்னா சிலபஸ் முடிச்சிடலாம், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதுலயே பிராக்டிஸ் பண்ணிடலாம். வாரம் நீங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ எல்லாமே மொத்தமா வேணும், எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ல இருக்க ஃப்ரீ மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம். ஸோ பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணது அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூலை 31, அதாவது ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1699 பே பண்ணா போதுமானது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ்க்கு வெறும் 999 மட்டும் பே பண்ணா போதுமானது. எல்லாமே இதுலயே கொடுத்துருப்போம். ஓகே, வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த வேலிடிட்டியும் ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலிடிட்டி சேஞ்ச் ஆகும். ஆர் பிரைஸ் வந்து 2500 இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஜூலை 31, ஓகே, ஜூலை 31 நைட்டு 12 வரைக்கும். ஓகேவா? ஸோ அந்த 12 அப்புறம் தான் எல்லா சேஞ்சஸுமே டெக்னிக்கல் டீம் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஜூலை 31 12 வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1699. ஆகஸ்ட் 1ல இருந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அதே அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வீடியோஸ், ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி தெளிவா எல்லாமே கொடுத்துருப்போம்.
மேக்ஸ் தனியா, இங்கிலீஷ் தனியா, சயின்ஸும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். சிபிஎஸ்இ லெவல்ல கொடுத்துருப்போம். சயின்ஸும் ஜிகேயும் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருப்போம். என்சிஆர்டி புக்கை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம், ஒன்லைனரும் கொடுத்துருப்போம். அது போக ஒய்சிடியோட ஒன்லைனர் எல்லாமே. ஸோ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே என்சிஆர்டியும், ஒன்லைனர் எல்லாமே ஒய்சிடி புக்கை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டீச் பண்ணியிருப்போம். ஒய்சிடி புக்கை இதுல வந்து தியரியும் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமெட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து தியரி கொஸ்டின்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளமெட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே டீச் பண்ணிருப்போம். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டெய்லி கொடுக்காம எக்ஸாமுக்கு முன்னாடி மொத்தமா பல்கா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது ஏற்கனவே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி எல்லாமே படிச்சிருப்போம். இங்க கரண்ட் அஃபேர்ஸும் நிறைய படிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும், ஸ்போர்ட்ஸ்ல வரக்கூடிய நியூஸ், இல்ல ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு நியூஸ் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஆகவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ரீசனிங், ஓகே, கம்ப்யூட்டர் எல்லாமே கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ நீங்க ரயில்வே படிக்கிறீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் இது எல்லாமே கவர் ஆகிரும். ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ளே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ ஒரு எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் சேர்த்து கவர் ஆகும். அவ்வளவுதான், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது கூட இங்கிலீஷும் கவர் ஆகும். அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ எம்டிஎஸ் படிக்கிறீங்கன்னா அதுல லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே சிஜிஎல்னா அதுல கொஸ்டினோட லெவல் வந்து என்னவா இருக்கும், கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அதே மாதிரி குரூப் டி படிக்கிறீங்க, என்டிபிசி படிக்கிறீங்கன்னா அதுல கொஸ்டின்ஸோட லெவல் இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருப்போம். அதனாலதான் தனித்தனி ஃபோல்டர்ல இருக்கும். ரயில்வே ஃபோல்டர் தனியா, எஸ்எஸ்சி ஃபோல்டர் தனியா, தனித்தனியா கொடுத்துருப்போம். ஸோ நீங்க கரெக்டா ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த சிலபஸை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க ரிவிஷன் கிளாஸ் ஒண்ணு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? சோ இந்த ரிவிஷன் கிளாஸுக்குள்ள நீங்க வரணும். சோ ரிவிஷன் கிளாஸ்ல இதுல பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் அப்டேட் ஆகும். ஏன்னா சிலபஸ் எல்லாமே ஏற்கனவே முடிச்சிட்டோம் பாத்தீங்களா? சோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கான கிளாஸஸ் எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்போம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரயில்வேல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், எஸ்எஸ்சில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாவும் இருக்கும், பிடிஎஃபாவும் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். இது எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆகும். ஏன்னா ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிலபஸை முடிக்கணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிவிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறமா டெஸ்ட் எடுக்கணும். இந்த 4 ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா எந்த எக்ஸாம்னாலுமே ஒரு 4 மாசத்துலயோ இல்ல 6 மாசத்துலயோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சோ அதனாலதான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிலபஸை முடிக்க வைப்போம். அந்த சிலபஸ் முடிக்கும் போதே டெஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் படிக்கும் போது டவுட் வந்துச்சு அப்படின்னா டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருப்போம். அந்த குரூப்ல உங்களோட டவுட் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க படிக்கிறது எல்லாமே ரிவைஸ் பண்றதுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஃபைனலா டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்சும் இங்கேயே கொடுத்துருப்போம். இவ்வளவுதான். இங்கேயே நீங்க எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல நம்ம கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸும் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த ரிவ்யூஸும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ இது அதே மாதிரி யூடியூப்ல, ஓகேவா? சோ சில ஸ்டூடெண்ட்ஸால பெய்டு கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ண முடியாது. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூடியூப்ல ஃப்ரீ கிளாஸஸும் கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ ஃப்ரீ கிளாஸஸ் அப்படிங்கும்போது இதுல வந்து மிக்சடா இருக்கும். ஏன்னா நம்ம யூடியூப்ல வந்து ஒரு டாபிக் வைஸ் வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மேம் ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லுங்க, எஸ்எஸ்சில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. சோ அதனால இதுல வந்து பேசிக்ல இருந்து நம்மளால கொடுக்க முடியாது. அதனால யூடியூப்லயும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அது யாருக்கு இருக்கும்னா பிராக்டிஸ் செட் எடுக்கிறவங்களுக்கு.
இப்போ ரயில்வே படிக்கிறீங்கன்னா ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப வரைக்குமே டெய்லி கிளாஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஒரு தனி பிளேலிஸ்ட்ல ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஓகேவா, யூடியூப்ல தனி பிளேலிஸ்டா கொடுத்துருப்போம். ஸோ ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் ரயில்வே கொஸ்டின் கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஒரு 320 வீடியோஸ்க்கு மேல கொடுத்துருப்போம். ஸோ இதையும் பார்த்துக்கலாம். எம்டிஎஸ் ஓட ரிவிஷன் கிளாஸஸ் போட்டு எம்டிஎஸ்க்கான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ் தனியா கொடுத்துருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிபிசி குரூப் டி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லயும் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகே, சோ நீங்க ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிஸ் செட் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஏன்னா அப்கமிங்ல நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க கரெக்டா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். நான் சொன்ன ஸ்டேஜஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கவர் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் கூடயே சின்ன சின்ன டெஸ்ட் எடுக்க வைப்போம். ஓகேவா, ஸோ அதை எடுப்போம். இந்த கிளாஸஸ்க்கான பிடிஎஃப்ஸும் அதுலேயே கொடுத்துருப்போம். இதுதான் ஸ்டேஜ் 1. ஏன்னா ஒரு பிகினரா உள்ள வரீங்கன்னா எடுத்த உடனே பெரிய டெஸ்ட் எதுவும் போட முடியாது. எடுத்த உடனேயுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா, அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ சிலபஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான கிளாஸஸ் பிடிஎஃப் டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸ்டேஜ் 3ல எல்லாமே ரிவைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஃபைனலா ஸ்டேஜ் 4ல டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 10th 12th எல்லாம் படிச்சிருப்போம். 10th 12th படிக்கும் போது இந்த மாதிரி தான் நம்மள படிக்க வைப்பாங்க. அப்படித்தானே? ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருக்கணும், டெஸ்ட் எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளவுதான். படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். இதே தான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் நடக்கும். சோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ மேக்ஸ் முடிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸ் முடிச்சுட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்னா இங்க ரிப்பீட்டடா ஒரே கொஸ்டினை திருப்பி 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 பிராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் மேக்ஸ் ஃபுல்லாவே ஒரு 40 மார்க்குக்கு டெஸ்ட் எடுக்கணும். அதே சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டும் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 மாசத்துல சிலபஸை முடிச்சுட்டு கடகடன் சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே டைம் எது கொடுக்கணும்னா பிராக்டிஸுக்கு கொடுக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா எக்ஸாம்ல அங்க கொடுத்திருக்க டைமுக்குள்ள மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா 1.5 மணி நேரம் டைம்ங்கிறது வீட்ல இருந்து பார்க்கும்போது 1.5 மணி நேரம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹால்ல ஒரு லேப்டாப் முன்னாடியோ ஒரு சிஸ்டம் முன்னாடியோ உட்காந்துட்டோம் அப்படின்னா டைம் போறதே தெரியாது. அது மாதிரி எங்க நெகட்டிவ் மார்க்கும் 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு. இப்போ எஸ்எஸ்சி போறீங்கன்னா 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கு. சோ இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் ஒரு மார்க்குக்கு 0.25 நெகட்டிவ்ல போகும். இப்போ ரயில்வேனா 1/3 3 கொஸ்டின் தப்பா போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க் போகும்? நெகட்டிவ்லயும் 1 மார்க் சேர்த்து தப்பான கொஸ்டினுக்கு 3 மார்க், அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் 1 மார்க் போக டோட்டலா 4 மார்க் போயிடும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1/3 போகுது இல்லையா? சோ அதனால நெகட்டிவ் மார்க் இருக்கு. அப்ப அந்த நெகட்டிவ் மார்க்கையும் அவாய்ட் பண்ணணும். அப்போ நம்ம நிறைய கொஸ்டினும் போடணும். அதே சமயம் அக்யூரசியையும் மெயின்டைன் பண்ணணும். அப்ப ரெண்டு கரெக்டா கத்துக்கிடணும். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இது ரெண்டையும் கத்துக்கிடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒவ்வொரு டாபிக்லயும் இவ்வளவுதான் கான்செப்ட் அப்படிங்கறத தெளிவா புரியணும். அதே மாதிரி படிக்கிற ஜெனரல் அவேர்னஸையும் திருப்பி திருப்பி படிக்கணும். ஏற்கனவே படிச்சிட்டோம் ஹிஸ்டரி, மறுபடியும் எதுக்கு ஹிஸ்டரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. எக்ஸாம் ஹாலுக்கு போற வரைக்கும் ரிவிஷன் விட்டுட்டே இருக்கணும். ஓகே, நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு கிக்க 10,000 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னேன். ப்ரூஸ்லியோட ஒரு கோட்ஸ் சொன்னேன். அதே மாதிரிதான் இங்க ஒரு கொஸ்டினை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 டைம் பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஒரு கொஸ்டினை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எக்ஸாம் போனதுமே உங்களால ஸ்பீடா என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் இங்க எல்லாமே தெளிவா கொடுத்திருப்போம். ஓகே, சோ டோட்டலா நம்ம ஆப்ல மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் கொடுத்திருப்போம். இந்த 2000க்கும் மேற்பட்ட இந்த வீடியோஸை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஆப்ல உங்களுக்கு வீடியோஸ் மட்டுமே 2000க்கும் மேல. அந்த 2000 வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ், அது போக லைவ் கிளாஸஸ். இனி எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லைவ் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைவ் கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ மட்டும் லைவ் போஸ்ட்போன் பண்ணிருக்கோம். ஸோ இனி ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கிளாஸும் இருக்கும். ஓகேவா, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, காலேஜ் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலோட லிங்க், நம்ம ஆப்போட லிங்க் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 18 வயசுல காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின ஒரு இது வந்துருச்சு, ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா 20 22 வயசுல கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம்.
ஒரு 20-22 வயசுக்குள்ள ஒரு லோ லெவல் ஜாப் ஏதாவது ஒண்ணு ஒரு குரூப் டியோ இல்ல ஒரு என்டிபிசியோ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உட்காந்து சிஜிஎல் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ கிளியர் பண்ணிருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு போய் அவங்க உட்காரல. அதுல அவங்க வேலையெல்லாம் போக இருக்கக்கூடிய டைம்ல என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா உட்காந்து சிஜிஎலுக்கு படிக்கிறாங்க. இப்பெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணி போனாங்க, என்டிபிசி கிளியர் பண்ணி அவர் டிடிஆரா இருக்காரு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இப்போ உட்காந்து பாத்தீங்கன்னா சிஜிஎல் படிக்கிறாங்க. ஸோ ஃபுல்லா உட்காந்து பிராக்டிஸ் தான். நம்ம லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும், எஃபோர்ட்டை போட்டுட்டே இருக்கணும். அதனாலதான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸையும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியா கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் அவங்க வந்து படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அடுத்த அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். அதனால இந்த லைஃப் டைம் வேலிடிட்டியில மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்போட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். எப்போன்னா ஆகஸ்ட் 1ல இருந்து நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 டேஸ்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகே, வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 1699 இருக்கு அப்படின்னா வேலிடிட்டி வந்து 1 இயர் வேலிடிட்டி இல்ல 2 இயர் வேலிடிட்டின்னு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிரும். இல்ல 6 மந்த்ஸ் வேலிடிட்டி அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 டேஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டீமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஜாயின் பண்றதுக்கு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் டீம்ல இருந்து கால் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, சோ இதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஜூலை 31 வரை, ஜூலை 31 நைட்டு 12 o'clock இது வரைக்கும் பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டைம் வரை பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபீஸ் வேலிடிட்டி பத்தி நான் உங்களுக்கு ஆகஸ்ட் 1ல வந்து ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, சோ இந்த 3 டேஸ்ல ஜூலை 31க்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1699 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ணா போதுமானது. ஓகேவா, சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க அகைன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அதனால இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸுமே சொல்லுவாங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தி எதுவும் தெரியலன்னா நம்ம யூடியூப்ல நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா சுருக்கமா சொல்ல போனா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கான ஒரே கோர்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர், அதே மாதிரி டெய்லி கண்டென்ட் எல்லாமே என்ன இருக்கும்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ நீங்க இருக்கிறதுக்கும் நம்ம ஆப்ல நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது வெறும் 1000 வீடியோஸ் தான் இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 2000க்கும் மேல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்போம், நிறைய கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணிருப்போம், நிறைய ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுலயே அப்லோட் பண்ணிருப்போம். ஸோ அப்போ டெய்லி வந்து டீம் வந்து டெக்னிக்கல் டீமும் சரி, டீச்சிங் டீமும் சரி, கண்டென்ட் டீமும் சரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு அப்டேஷன் வந்து கொண்டு வர முடியுது. ஓகேவா, சோ அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டியோட 1699 பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சோ இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தமே 3 டேஸ் தான் டைம் இருக்கு. ஓகே, சோ இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு, கோர்ஸ்ல என்ன கவர் ஆகும் தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சொல்றது அவ்வளவுதான், என்னன்னா மேம் நான் வெளியில ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் மேம், எனக்கு அது கரெக்டாவே இல்ல மேம், எனக்கு டைம் செட் ஆகல. அவங்க நான் ஜாயின் பண்ணது ரயில்வேக்கு ஜாயின் பண்ணேன், ஆனா அவங்க டீச் பண்ணது டிஎன்பிஎஸ்சி டீச் பண்ணாங்க. நான் டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ணேன், அவங்க பேங்கிங் டீச் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வெளியில உள்ள கோர்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணிருப்பேன், சோ இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேம் அப்படின்ட்டு அவங்க வெளியில எங்கேயாவது ஒரு 20,000 இல்ல 25,000 ஒரு ஆஃப்லைன் கிளாஸுக்கு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ரெக்ரெட் பண்றதுல எதுவுமே கிடையாது. அதனால ஃபர்ஸ்டே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சோ இந்த
அமௌண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க குயிக்கா. ஏன்னா இதுக்கப்புறம் 2500 வந்துருச்சு அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு டீமா இருக்கும்போது ஒரு ஒரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம சொல்லணும் எதுக்காக அந்த ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ பிரைஸ் கேட்கறாங்க, எதுக்காக இப்படி ஜாயின் பண்றாங்க, நம்ம ஆஃபர் கொடுக்கும்போது அவங்க ஏன் மிஸ் பண்ணாங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த அமௌண்ட்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 3 daysல ஜாயின் பண்ணிக்கோங்க. 31st July 12 o'clock உள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா டீமுக்கு மெசேஜ் அனுப்புனா போதுமானது. இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கிளாஸ், டெஸ்டோட ரேங்க், மார்க், லைவ் கிளாஸ், பிடிஎஃப் எல்லாமே இதுலயே கவர் ஆகும். ஓகே, நீங்க தனித்தனியா ஜாயின் பண்ணீங்கனாலுமே நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேல ஃபீஸ் வந்துடும். மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, இங்கிலீஷ் தனியா, கம்ப்யூட்டர் தனியா ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லாமே சேர்த்து ஃபீஸ் அதிகமா வந்துடும். ஸோ அதனாலதான் எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இதுல போட்டு ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து வச்சிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப்ல டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. டைம் இருக்கு. ஸோ வேகன்சிஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்க டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. படிச்சாதான் வேலை கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம படிக்காம உட்காந்துட்டு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி எல்லாரும் என்னை டிஸ்கரேஜ் பண்றாங்க. எனக்கு ஒரு நான் இந்த ஃபேமிலியில இல்லாம எனக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் புலம்புவாங்க. நான் ரொம்ப மிடில் கிளாஸ் மேம், நான் ரொம்ப ஏழை குடும்பம், ஸோ என்னால படிக்க முடியாது, எனக்கு அப்படி இருந்தா நான் படிச்சிருவேன், இப்படி இருந்தா படிச்சிருவேன். ஸோ அப்படி எப்பவுமே யோசிக்காதீங்க. எப்பவுமே நம்ம வந்து இல்லாததை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பெருமையா நினைச்சிட்டு நம்ம படிக்கணும். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தானே, நம்ம ஒரு புவர் ஃபேமிலியா இருந்தானே, நம்ம கிட்டதான் அறிவு இருக்கலாம், அதை வச்சு நம்ம பெரிய ஆள் ஆயிருவோம். நம்ம கிட்ட என்ன அறிவு இருக்கோ அதை வச்சு நம்ம முன்னேறிடலாம். ஓகேவா? சோ நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும்? நம்மளால முடியும். நம்ம 10th நல்லா படிச்சிருக்கோம், 12th படிச்சிருக்கோம், காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷன் லெவல்ல இருக்க ஒரு எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியும். நம்மளால முடியும் அப்படிங்கறத நாம நம்பினா மட்டும்தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். வேற எதையும் நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. ஆனா எல்லாமே ஒரே நாள்ல மாறாது. ஆனா ஒரு நாள் எல்லாமே கண்டிப்பா மாறும். நம்ம கடந்து வந்த ஃபெயிலியர் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு சக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டு யாரு வந்து ஃபெயிலியரை பார்த்தாங்கன்னா பாதியிலே விட்டுட்டு போனவங்க தான். கன்சிஸ்டண்டா படிச்சவங்க சக்சஸோட தான் போனாங்க. பட் அந்த சக்சஸுக்கு இடையில நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஃபெயிலியரை பார்க்காம சக்சஸை பார்க்க முடியாது. அதுக்காக ஃபெயிலியரை பார்த்து துவண்டு போய் உட்கார்ந்துடவும் கூடாது. ஒரு இடத்துல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்றாங்க, 20 வயசுல கிளியர் பண்றாங்க, 21 வயசுல ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. அவ்வளவு பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாமே 20, 21 வயசுல கிளியர் பண்றாங்கன்னா நமக்கு இப்போ ஒரு 22, 23 வயசு ஆகுதுன்னா அப்படி ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்றவங்க நம்ம ஏன் ஒரு 10th லெவல் போஸ்ட்டுக்கு இவ்வளவு தூரம் உட்கார்ந்து கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம நினைச்சோம்னா நம்மளால ஐஏஎஸும் ஆக முடியும். அதுக்கான எஃபர்ட்டை போடணும், அதுக்கான மன வலிமையை உருவாக்கணும். நெகட்டிவ் பீப்புளை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? தள்ளி இருக்கணும். ஓகே, இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனா போதுமானது. இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ July 31st கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1699 இருந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல், அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.